இப்போ இருக்க காலத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் நிறைய பேர் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி ஆசைப்பட்றவங்கள நிறைய பேர் ஹோம் லோன் வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஹோம் லோனுக்கான வட்டி 7% இருந்தது. அப்போ நம்மக்கிட்ட பணவீக்கம் அப்படிங்கிற விலைவாசிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இதை சமாளிக்க முடியாமல் ஆர்பிஐ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கிட்டே வந்தாங்க. இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு கடனுக்கான வட்டி அப்படிங்கிறது 9.5% இருக்குது. இது ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட், அதாவது மாறுபடும் வட்டி விகிதம் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ எப்போல்லாம் ரெப்போ ரேட்டை மாற்றுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். இந்த 2024 டிசம்பருக்குள்ளே எப்படியாவது இந்தியாவில் இருக்கிற சில்லறை பணவீக்க விகிதத்தை 4% கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு ஆர்பிஐ டார்கெட் செட் பண்ணிவிட்டு அதன்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காய்கறிகள், பழங்கள், எரிபொருட்கள் இதோட விலை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் குறையலை. இதுக்கான தேவையும் அதிகமாக இருக்குது, உற்பத்தி கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு குறைக்க முடியல. அவங்க இந்த சில்லறை பணவீக்க விகிதத்தை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போது நீங்கள் ஹோம் லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். 2024 மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில்லறை பணவீக்க விகிதம் 5.2% இருந்துச்சு. மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4.75% இருந்துச்சு. ஜூன் மாதத்தில் 5.08%, ஜூலையில் 3.54%. விலைவாசி குறைஞ்சா கண்டிப்பாக ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும். இவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரித்ததுனால யாருக்குமே மாதம் மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ அதிகரிக்கலை. ஆனால் கட்ட வேண்டிய காலம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. விலைவாசி அதிகமாகிட்டே இருக்கனால கடன் வாங்கின மக்கள்லாம் இஎம்ஐ இன்னும் கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிந்திக்கிறவங்க எப்படியெல்லாம் அவங்க இஎம்ஐயை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் வாங்கியிருக்க ஹோம் லோன் வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி லிங்க் ஆகிடுச்சுன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும்போது உங்கள் ஹோம் லோனுக்கான வட்டியும் கம்மியாகும். இப்போ ஹோம் லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு அவங்க ஹோம் லோன் ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகிருக்கும். ஆனால் 2019 அக்டோபர் 1க்கு முன்னாடி ஹோம் லோன் வாங்கினவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகிருக்காது. அதனால் அவங்களுக்கு இப்போ கடன் வாங்கியிருக்கவங்க விட வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கடன் வாங்கின பேங்கில் போயிட்டு உங்கள் ஹோம் லோனை ரெப்போ ரேட்டோட லிங்க் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு அவங்க கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க இதுக்காக கம்மியாக தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க உங்கள் கடனை ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டோட லிங்க் பண்ணுவாங்க. அப்போது ரெப்போ ரேட் கம்மியாகும் போது உங்கள் கடனுக்கான வட்டியும் கம்மியாகும். ஆர்பிஐ எப்பப்பெல்லாம் ரெப்போ ரேட்டை மாற்றுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கடனுக்கான வட்டியும் மாறும். அதாவது ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏற்றுனாங்கன்னா உங்கள் கடனுக்கான வட்டியும் ஏறும். ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா உங்கள் கடனுக்கான வட்டியும் கம்மியாகும். அடுத்ததாக கிரெடிட் ஸ்கோர். ஒரு சிலருக்கு ஹோம் லோன் வாங்கும்போது அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு அதிகமான வட்டியில் தான் ஹோம் லோன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கடனுக்கான இஎம்ஐயை கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்திருக்கும். இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் உயர்ந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்கில் போயிட்டு உங்கள் வட்டியை கொஞ்சம் குறைக்க சொல்லி கேட்கலாம். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவங்களே வட்டியை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக டெனர். ஒருத்தருக்கு பண சிக்கல் அதிகமாக இருக்குது. அவர் வீட்டு கடனுக்கான இஎம்ஐயை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுறாரு. இந்த மாதிரி நிலைமையில் அவரோட இஎம்ஐ அமௌண்ட்டு கம்மியாகணும் அப்படின்னு நினச்சா அவர் டேரெக்டாக பேங்க்கு போய்ட்டு அவர் கடன் கட்டக்கூடிய வருஷத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணால் இஎம்ஐ அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இதுக்கு நீங்கள் கடன் வாங்கி 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் உங்களோட மாத தவணையை தவறாமல் கட்டியிருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எந்த பேங்கில் லோன் வாங்கினீங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி இஎம்ஐ கட்ட கஷ்டமாக இருக்குது, அதனால் கடன் கட்ட வேண்டிய காலத்தை கொஞ்சம் நீட்டிக்க சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாகும். அவங்க மேக்ஸிமம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் தான் நீட்டிச்சு கொடுப்பாங்க, அல்லது அதுக்கப்புறம் 1-2 வருஷம் நீட்டிச்சு கொடுப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வசதியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாத தவணையை கம்மியாக கட்டுறவங்க உங்களோட வருமானம் அதிகமாக வரும்போது உங்களோட இஎம்ஐயை அதிகமாக கட்டி இதுக்கு முன்னாடி கட்டிட்டு இருந்த இஎம்ஐயை கட்டலாம். இதனால் உங்களுக்கு வட்டியை அதிகமாக போகிறத நீங்கள் தடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாக கட்டும்போது நீங்கள் வட்டி அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் வருமானம் அதிகமாகும் போது உங்கள் மாத தவணையும் அதிகமாக கட்டுங்க. அப்படி கட்டும்போது நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய வட்டியை கம்மி பண்ண முடியும். அடுத்து கடனை சீக்கிரமாக அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஹோம் லோனை ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட், அதாவது மாறுபடும் வட்டி விகிதத்தில் வாங்கியிருக்கும் போது உங்கள் கடனுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கட்டலாம், அல்லது பார்ஷியல் அமௌண்ட் கட்டலாம். இந்த மாதிரி கட்டுறதுக்கு அபராதம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மொத்த அமௌண்ட்டை கட்டும்போது வேறு பேங்கில் கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி எதாவது விற்றீங்கன்னா அந்த பணத்தை வச்சு கட்டலாம், அல்லது உங்களுக்கு போனஸ் பணம் எதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு கட்டலாம்.
இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கடன் சீக்கிரமாக அடைஞ்சிரும். நீங்கள் வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பழைய வருமான வரி முறையில் உங்கள் கடனுக்கான அசல் அமௌண்ட்டில் செக்ஷன் 80C கீழே 1.5 lakhs வரைக்கும் வருமான வரி சலுகைகள் உண்டு. அப்புறம் அதுக்கான வட்டிக்கு செக்ஷன் 24 கீழே ஃபினான்ஷியல் இயரில் 2 லட்சம் வரைக்கும் வருமான வரி சலுகை உண்டு. இந்த மாதிரி வரி சலுகை இருக்கிறவங்க உங்கள் வீட்டு கடனை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டு கடனுக்கான வட்டி அப்படிங்கிறது 9.5% இருக்குது. நீங்கள் உங்களோட வருமான வரி சலுகைகள்லாம் கழித்து பார்க்கும்போது நீங்கள் 8% தான் கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் முன்கூட்டியே கட்டுறதுக்கு பணம் வச்சுருந்தீங்கன்னா அதை ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12% இன்கம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் வேறு பேங்க்கு உங்கள் ஹோம் லோனை மாற்ற போகிறீங்கன்னா இதெல்லாம் கவனிங்க. பொதுவாக வீட்டு கடனை பொறுத்த வரைக்கும் பேங்க்கு புதுசாக வர கஸ்டமரையோ அல்லது வேறு பேங்க்லேருந்து கடனை மாற்றிட்டு வரவங்களுக்கோ அவங்க வட்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டு கடனை ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது மாறுபடும் வட்டி விகிதத்தில் வாங்கியிருக்கும்போது நீங்கள் அபராதம் எதுவும் கட்ட வேண்டியிருக்காது அப்படின்னு ஆர்பிஐயில் ரூல் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக வாங்க போகிற பேங்கில் வட்டி இதுக்கு முன்னாடி வாங்கின பேங்க்லேருந்து 1.5லேருந்து 2% அது டிஃப்ரெண்ட் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் கடன் கட்டி முடிக்க இன்னும் 5 வருஷம் இருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கடனை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.